the revealing of the food. Biryani. The bucket biryani. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முட்டையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அருவி மாதிரி கொட்டுது. அப்படியே வெளில வந்து அருவி மாதிரி பிரியாணி கொட்டுது. பிரியாணி கொட்டுது பாருங்க. இது 4 பேருக்கு மேலே சாப்பிடலாம். என்ன சொல்றேன்? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இந்த டைம் என்னன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் ஒரு சாப்பாடை டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு நம்ம ஹமீத் பாய்னு ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து. அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாருங்க, நான் வந்து நம்ம ஊர் கல்யாண பிரியாணி நான் வந்து ஊரில் போய் ஒரு நல்ல ஷெஃப்ட்டை கற்றுக்கிட்டேன். அதை வந்து இப்போ வந்து எல்லார் வீட்டுக்கும் நான் ஹோம் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். எங்கேருந்து வரீங்க இப்போ? இல்ஃபாடா நீங்கள்? ஓகே ஓகே. ஹமீத், தேங்க்யூ. இருங்க ஒரு நிமிஷம், நான் இதை பார்த்துக்குவேன். இதுதான் நம்ம ஃபீஸ்ட், ஹமீத் ஃபீஸ்ட்டு பிரியாணி. நீங்கள் தான் ஹமீது, கரெக்ட் தானே? இல்லை, தேங்க்யூ. ஃபேமிலி பேக் சிக்கன் பிரியாணி. சரி. 4 பேர் சாப்பிடலாம். 4 பேர், ஓகே. ஒரு 4 பாயில்டு எக். சரி. அப்புறம் அதோட ஒரு ஸ்வீட். சரி. பிரெட் ஹல்வா. பிரெட் ஹல்வா, சூப்பர். ஆமாம். அப்புறம் ஒரு ரைத்தா, ஓகே. 1.5 லிட்டர் கோக்கு. இது வந்து உங்களோட ரெசிபி நீங்கள் இந்தியாவிலேருந்து கற்றுக்கிட்டு இருந்தது? தஞ்சாவூர் சைடு. ஸோ அங்கே போய் நீங்கள் இது பண்ணது தானே? நீங்களும் ஒரு ஷெஃப்? நான் ஷெஃப். நாங்கள் ஒரு 12 இயர்ஸ் அங்கே இருக்கேன் லண்டனில் ஷெஃப். ஆனால் வந்து இதை ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் கேட்டேன், இது கேள்விப்பட்டது தான். என்னென்னா நீங்களே போய் ஒரு பெஸ்ட்டு அங்கே இருக்க நல்லா பண்ணுறவங்களோட உட்காந்து ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதை வந்து மாஸ்டர் பண்ணி கொண்டு வந்தது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். குடும்பம்னா அவர் சொல்கிறது 4 பேருக்கு. 4 பேருக்கு இதில் ஃபுட் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம ரிவ்யூவும் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அவர் வந்து கொடுத்துட்டு போய் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது என்னன்னா, நம்ம என்ன சொல்லுவாங்க, இதை பிரெட் அல்வா தெரியுதா? பிரெட் அல்வா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம ஊரில் கரெக்டாக இந்த மொய்தீன் பிரியாணி அது இதுலலாம் பிரெட் அல்வா கொடுப்பாங்க. இப்படி கீழே இறக்குன்னு சொல்றியா? வாயாலே சொல்லிட்டு போயடா. நம்ம படம் எடுக்கிறோம். ஒரு டைம் படம் ஷூட்டிங் போனதுலேருந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆகிடும். அப்போ வந்துரு அப்படிங்கிறான். இல்ல யூசுவலா அந்த பையன் சொல்லுவானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு பார்த்தா பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. ஓ நைஸ், சூப்பர். நம்ம ஊர் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி சின்ன இது பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது ஒன்று. பச்சடி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைல்லே இருக்குது பச்சடி. பார்க்கலாம், நல்லா இருக்குல்ல? ஃபைனலாக த ரிவீலிங் ஆஃப் தி பிரியாணி, த பக்கெட் பிரியாணி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முட்டையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, முட்டையை வந்து மசாலா போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவிச்ச முட்டையை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே ஆட்ட முட்டை வந்துட்டே இருக்குது. அவர் சொன்ன மாதிரி 4 பேருக்கு 4 முட்டை வச்சுருக்காரு. அப்புறம் சிக்கன் வச்சுருக்காரு. ஸோ பக்கெட் வந்து ஃபுல் பக்கெட்னு வராது. நீங்கள் ஆட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஃபுல்லாக. அந்த மாதிரில இந்த ஹாஃப் இதுக்குள்ளார, ஆனால் ரைஸு சிக்கன் எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. பாருங்க, சிக்கன் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. அப்படியே வெளில வந்து அருவி மாதிரி பிரியாணி கொட்டுது. பிரியாணி கொட்டுது பாருங்க. எவ்வளோ உள்ளார நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஹாஃபு அப்படின்னு பண்ணாலே அதுவே நல்லா அமுக்கி நல்ல இது கொடுத்துருக்காரு. குவான்டிட்டி வாசம் நம்ம ஊர் தஞ்சாவூர் கல்யாண பிரியாணி வாசம் அப்படியே வெளியில் வருது. பீசஸும் அட்டான்னு வருது. இன்னும் முடியலையா? அடாடாடா, வெரி குட் குவான்டிட்டி. நல்ல குவான்டிட்டி. இது 4 பேருக்கு மேலே சாப்பிடலாம். என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக. கைதி படம். ஆமாம், அந்த மாதிரி அந்த மியூசிக்கு போட்டுருன்னு நினைக்கிறேன். இல்லை, காப்பிரைட் ஆகிடும். ஆமாம், போட்டாச்சு. பக்கெட்டு க்ளீனு பாருங்கள். இவ்வளோ பிரியாணி கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ பாருங்கள், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது 4 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். டிபெண்ட்ஸில் ஒன்று மாதிரி ஆளு 2 பேர் சாப்பிட்லாம். தரன் மாதிரி ஆளு ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். முடியாது. ஸோ லைட்டாக டேஸ்டிங் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ டீசெண்டாக கொஞ்சோண்டு டேஸ்டிங் மட்டும் எடுக்க போகிறேன். வாசம் அப்படியே தூக்குதுங்க, சூப்பராக இருக்குது. லெக் பீஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போலேருந்து இந்த லெக் பீஸ் கிடச்சிச்சு. லெக் பீஸ் கொடுங்கோ, லெக் பீஸ் கொடுங்கன்னு எத்தனை டைப் சொல்கிறது அப்படிங்கிறியா? அப்புறம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு அது கூட வச்சு, இது நம்ம ஊரில் பச்சடின்னு சொல்லுவாங்க. சரியா? அது அந்த சிகப்பு ஆனியன் போட்டு பச்சடி பண்ணியிருக்காரு. அதில் இதுவும் போட்டிருக்காரு. ஏன்னா வெள்ளரிக்காவும் இருக்குது.
சரியா? பச்சை மிளகா. பச்சை மிளகா அது, சாரி, இது பச்சை மிளகா இல்லை, வெள்ளரிக்காய். ஓகே. ஸோ வந்து இது நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா இன்னும் பெட்டரு. பட் வந்து நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த முட்டையெல்லாம் எடுத்து வெங்காயத்தையும் ஒன்றா ஒரு குழச்சி நல்ல வேறையே வந்துருக்கு. ரைஸு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு பிரியாணி? ஓகே. வெங்காயத்தையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சிக்கன் பீஸோட சாப்பிடல, ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அது நல்ல சிக்கன் பீஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம எனக்கு வந்து ராயப்பேட்டை பக்கத்தில் பிரியாணி கிடைக்கல, அந்த டேஸ்ட் வருது. ஸோ சரி, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அதான் நம்ம ஊரில் நீங்கள் வந்து கல்யாண பிரியாணின்னு ஒன்று சாப்பிடுவீங்க, அந்த டேஸ்ட்டை அப்படியே கொண்டு வராருங்க. ஸோ அந்த டேஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து ரைத்தாவில் கொஞ்சம் உப்பு கம்மி. அது அந்த இது என்ன சொல்லுவாங்க, வர உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. மேனுஃபேக்சரிங் பேரில் எனக்கே உப்பு அது அப்படி தான் தோணுதுங்க. இது பேர் வந்து ரைத்தா. நம்ம ஊரில் எனக்கு பச்சடியில் கொஞ்சம் உப்பு என் சைடுக்கு இருக்குது, உனக்குலாம் கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பாக்கி எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வறுத்த முட்டை வந்து சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை அந்த வறுத்த முட்டை பாருங்கள், லைட்டாக அதை கருக விட்ருக்காரு. அது வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்ருக்காரு. சரியாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு அடிச்சோன்னு வைங்க. ஒன்று தான் குறையுது இதில், தால்ச்சா இல்லை. அந்த தால்ச்சா தான் அங்க இருந்துச்சுன்னா பாருங்களேன், அந்த பாக்கெட்ல இருக்கு. ஒரே ஒரு அட்வைஸ், பிரியாணி எப்பயும் சூடாக சாப்பிடணும், மற்றவங்க கொடுத்துட்டு சாப்பிடணும். இந்த கண் வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து தனியாக சாப்பிடாங்க. உங்களுக்குலாம் இல்லைடா போடாது, இது ஃபுல்லாக நம்ம ஊரில் வைப்பாங்களே, அப்படியே தூத்து துப்பி வச்சிருவோம். அப்புறம் கொடுக்க மாட்டேன். வந்தோடனே என்ன பண்ணுங்கன்னா, இதை எடுத்து நல்லா மைக்ரோவேவ் இருந்ததுன்னா சூடு பண்ணி சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது நிச்சயமாக டேஸ்ட்டை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போகும். சரியா? ஏன்னா எப்படியோ வந்து இவர் வந்து இப்போ இல்ஃபோர்டில் இருக்காரு. இல்ஃபோர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணோன்னா 1/2 hour 1 hour ஆனால் கூட அந்த இது ஆறுறதுக்கு நம்ம ஊரில் வந்து குளிர் ஜாஸ்தி, அதனால வந்து இமீடியட்டாக சில்லுன்னு ஆகிடும். பட் டேஸ்ட் வைஸு நல்ல ஃப்ளேவரு, நல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. இது நிச்சயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கு. பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்குது. சூப்பர். ஒன்றே நான் அவங்களோட ஸ்வீட் அண்ட் டேஸ்ட் பண்ணிடுறேன். இதே நான் சூட் பண்ணல, பட் டேஸ்ட் பண்ணேன். அதில் இது இருக்கு, ஏலக்காய். இது ரொம்ப சூப்பராக இருக்கு. அது அப்படியே டேஸ்ட்டு. அதுக்கு வேறு ஹைதராபாத்தில் வேறு பேர் சொல்லுவாங்க, கட்டா மீட்டாவா எதுவும் சொல்லுவாங்க. இது இப்போ கேட்கலாம், அது நோட் பண்ணிக்கோ. ஹைதராபாத் இதில் வேணா இப்போ கூகுளில் பாரு. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் காம்பினேஷனாக நீங்கள் சாப்பிட்டு எனக்கு நிச்சயமாக உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. அவர் வந்து ஆர்டர்ஸ் எப்போ வேணாலும் எடுக்கிறாரு. அவர் வாட்ஸ்அப் இருக்குது, அது நான் இப்போ கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவர் வந்து 5 miles உள்ளே இருந்ததுன்னா ஃப்ரீயாக பண்ணுறாரு. அதுக்கு மேலே இருந்ததுன்னா சார்ஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து ட்ராவல் சார்ஜ் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஒர்த் இட்டுங்க. ஒரு ஃபுல் ஃபேமிலி உட்காந்து நைட் உட்காந்து சாப்பிட்ணுன்னா
19.99 நம்ம பாட்டா ஷூ விலை Oh, வரை not கொடுத்துருக்காரு. bad. ஆமா. பரவாயில்லையே. வாவ் அந்த ரேட் சொல்றோனே ரெனி Wow, வாவ் வாட் அ வாவ் அப்படினா இல்ல இங்க பாருங்க இவ்ளோ பிரியாணி 19 பவுண்ட்ஸ்க்கு இது வந்து இந்த மாதிரி பிரியாணி வந்து நம்ம ஊர் பிரியாணி இங்க எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி வந்து பாய் பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா. So 19 pounds and the boy biryani என்ன why not? எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுல. கரெக்ட். அந்த கடைசியா ரேட் சொன்னனே ஃபேஸ்ல ரொம்ப கலர்ஃபுல்லா ஆயிட்டு. So 19.99 தான் நிறைய பேருக்கு கலர்ஃபுல்லா இருப்பீங்க. ஸோ வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இதை நான் இப்போ உட்காந்து சாப்பிட்றேன், கேமரா ஆஃப் பண்ணிட்டு இது ஃபுல்லாக முடிக்கணும். நான் வந்து கைதியில் வந்து கார்த்தி மாதிரி சாப்பிட போகிறேன். அது பிரியாணி மட்டும் அனுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் வேற விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. என்னென்ன அனுப்பிச்சிருக்காருன்னு பார்ப்போம். வாவ் சிக்கன் பாபிக்கு சிக்கன் பண்ணுறாரு. அது பாபிக்கு தந்தூரி சிக்கனு சூப்பர் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர் சிக்கன் கறி, அதே சிக்கன் கறி தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, அதே தான் கொடுத்துருக்காரு. இல்லை லெக் பீஸ், எனக்கு பிடிச்ச லெக் பீஸ் இருக்குங்க. லெக் பீஸு இருக்கு. அது இல்லாமல் இந்த 2 பேக்கேஜில் என்ன கொடுத்துருக்காரு பார்த்து. வாவ் அல்டிமேட் வெள்ளை இடியாப்பம். இடியாப்பமும் சிக்கன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு இங்க பாருங்க. எனக்கு இந்த வெள்ளை இடியாப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர்ல, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு இடியாப்பம். அப்புறம் கடைசியா கொடுத்துருக்கிறது வந்து வாவ் நம்ம ஊர் பரோட்டா பாருங்க. ஐயா அடாடாடாடா சூப்பர் பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இல்ல நல்லா இருக்கு. எனக்கு வயிறு வலிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கண்ணெல்லாம் படாது. நீங்க வந்து எல்லாம் உள்ளார மைண்ட் இல்ல, அது ரைட், மைண்ட் வாய்ஸ்ல திட்டிட்டே ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படா முடிப்பா அந்த ஆளு. இப்போ வந்து என்ன ஃபர்ஸ்ட் சிக்கனை போடுவோம். சிக்கன் கறியும் சிக்கனை கொஞ்சம் இதுல போட்டு நான் இத ஊற வைக்கிறதுக்காக ஊத்திறேன். நல்லா வந்து இதுவா பாசத்தோட ஊத்திட்டியா. அதுலயே கொஞ்சம் அதுல வந்து ரைட்டா அப்படியே ஊத்திட்டு சிக்கன் பீஸ் அப்படியே போடுறேன். சூப்பர். அப்புறம் வந்து அந்த வறுத்த சிக்கனை அப்படியே வச்சிடலாம். வறுத்த பீஸ்ல இங்க இருக்க ஒண்ணு, அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து டேஸ்டிங் டைம். ஃபர்ஸ்ட் இடியாப்பம் பண்ணிடலாம், அதுக்குள்ள அது ஊறட்டும். சரி சூப்பர். வச்சுட்டு இப்போ புரியுது எனக்கு எப்படின்னு. என்ன கொடுக்காம சாப்பிட்டா என்ன பிரச்சனைன்ட்டு. சாப்பாடு உள்ள போறதுக்கு முன்னாடியே ஊட்டால எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த வெள்ளை இடியாப்பம் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. இந்த வெள்ளை இடியாப்பமா? இந்த வெள்ளை இடியாப்பம். ஓகே ஓகே. வெள்ளை இடியாப்பம். இந்த வெள்ளை இடியாப்பம் சாப்பிட்டு ரொம்ப பல வருஷம் ஆச்சா? இங்க எல்லாமே பிரவுன் கலர்ல தான் கிடைக்கும்ல. ரெட் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து பிரவுன் கலர் இடியாப்பம். ரெட் இடியாப்பம். அதனால வந்து நான் இப்போ இன்னொரு வாயை சாப்பிட்டுட்டு அடுத்த பழப்ப பார்க்கலாம்னு பார்த்தேன். நான் வாய் ஊறிட்டேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே பரவாயில்ல. பாருங்க சிக்கன் பாருங்க, இங்கே வாங்க பாருங்க சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. இது பாருங்க, இதுதான் வந்து மாவு மாதிரி வெந்திருக்கும் பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல டேஸ்ட் வந்து நல்லா இதுலேயே தெரியும் உங்களுக்கு. சிக்கன் இதோட கலர் பார்த்தாலே தெரியும். கரெக்டாக அந்த குருமா தானே அது, சிக்கன் குருமா பாயான்னு சொல்லலாம். ஆமாம் பாயாவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிக்கன் பாயா பண்ணுவாங்க, மட்டன் பாயா. வேடிலாம் சாப்பிடலாம், அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் குருமா வித் நம்ம இது என்னன்னா இடியாப்பம், வெள்ளை இடியாப்பம். இப்போ வந்து மண்ணி பாருங்க, பரோட்டா வந்து நல்ல மாவு மாதிரி சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பரோட்டாவோட மெயின் திங் இப்படி தான் குழப்பி நல்லா சூப்பராக அடிக்கணும். பாருங்க பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்டீசெண்டாக இருக்கும் நம்ம ஊரில், என்னடா அப்படின்ட்டு. பட் இப்போல்லாம் வந்து அதை அடிக்கும் போது அதோட அருமை புரியுது. அமிர்தம், ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. பரோட்டா அப்படியே கையிலே வீசியிருக்காரு, ரொம்ப நல்ல டேஸ்ட்.
சான்ஸே இல்லை. இந்த கடைசியாக நம்ம வந்து இந்த சிக்கனையும் பண்ணிவிடுவோம். சிக்கன் இது வந்து தந்தூரி சிக்கன் சொல்கிறேன். நம்ம கரெக்டாக பார்த்து சொல்கிறோம், பட் இது தந்தூரி சிக்கன் தான் நம்ம மக்கள் சொல்லிடுவாங்க. ஒருத்தன் அப்படியே முறைக்கிறான் கட்டுப்பா. எப்போ கொடுக்குறீங்க எனக்கு அப்படி. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பர். என்ன சொல்லலாம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது எப்படின்னா நாங்கள் ஹோட்டல் ரிவ்யூஸ்லாம் பண்ணிருந்தோம். இது வீட்டிலேருந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு சமைச்சு அமிச்சா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு. கல்யாண பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிரியாணி செய்கிற பாய்கிட்ட போய் இவரே ஒரு ஷெஃப்பு. ஆனால் என்னென்னா அந்த கலையை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இந்த போதிவர்மன்லாம் எங்கேயோ போய் கற்றுக்கிட்ட மாதிரி இவர் போய் அங்கே போய் ஒரு மாதம் இருந்து கற்றுக்கிட்டு வந்த ஒரு இது. அது நல்லா கிளியராக தெரியுது. அல்டிமேட். நாங்களாம் ரொம்ப ஹாப்பி. டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் விடுங்க. எஸ்எக்ஸில் இருக்கவங்களுக்கு தான் இது மெயினாக கிடைக்கும். எஸ்எக்ஸ்னால் ஈஸ்ட் லண்டன். ஸோ அதுக்கு வெளியில் இருந்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்கியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கும். பெரிய ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹி மைட் டு. சரி, உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். இன்னும் நிறையா சாப்பிட போகிறோம் நாங்கள். டாட்டா பாய், டேக் கேர், see you in the next episode. வா கார்த்தி, ஃபைனலாக நீ டேஸ்ட் பண்ணுற எப்படி இருக்குன்னு பாரு. இல்லை ஆவி பறக்க இருக்கு. ஆவி பறக்க இருக்குல்ல, நாங்கள் கொஞ்சம் சூட் பண்ணோம். மெயினாக அட்வைஸ் பண்ணுறது எல்லோரும் சூட் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் அப்படியே பக்கெட்லேருந்து எடுத்ததுனால என்னால் அது பண்ண முடியல. அப்படியே எடுத்துப்போம். கொஞ்சோண்டு குழம்பு லைட்டாக குழம்பு அப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அப்படி நினைஞ்சு குடும்பம் நம்ம குடும்பம்டா நீ. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? உளுந்துட்டியா கீழே? இந்த மாதிரி டேஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. நம்ம ஊர் பிரியாணியில் ப்ராப்பராக கல்யாண பிரியாணி டேஸ்ட் வருது. நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் வருது. சூப்பர் டேஸ்ட்டு. சோழ பரம்பரையில் ஒரு லண்டன் தமிழன். ஜகமே தந்திரத்தில் நடித்த அனுபவம் நிறைய பேர் கேட்டு. என்னோட யூடியூப் சம்பளத்தில் ஃபஸ்ட்டு வாங்கின ஐட்டம் என்னென்னா நிற்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திட்டு அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும், ஃபுல் மீல் சாப்பிடணும்னு யோசிக்கும் போது திஸ் இஸ் அ வணக்கம் ஃப்ரம் ஜமேக்கா. இப்போ இங்கே வந்து சாப்பாடு ஹுசைன் போல்ட் இருக்காருல்ல, அவர் ஊரோட சாப்பாடு. இந்த ஊரில் ரொம்ப எக்ஸாட்டிக்காக கிடைக்கிற ஒரு மீட்டு அதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஒன்றும் இல்லை, முயல் கறி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜூலு டான்ஸ். எல்லாரும் ஆர்சனல் ஸ்டேடியம்குள்ளார போகிறப்போ கேரவேன் டைரிஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கேரவேன்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். அடுத்த 10 நாளைக்கு இதுதான் நம்ம வீடு. 10 days ஃபுல் யூகே டூர் போக போகிறோம் இந்த மோட்டர் ஹோமில். இதே ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் வரப்போகுது. நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கு. நானே எக்ஸைட்டடாக இருக்கேன்.